எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், டொரண்டோல இருந்து ஈஸ்ட் பக்கம் இருக்கிற போர்ட் ஹோப் என்ற ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னால், இங்கே உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், சல்மன் ஃபிஷிங் அந்த ரன்னிங் இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க அதை பார்க்குறதுக்கு. ஸோ அதான் இன்றைக்கி வீடியோ எடுப்போம்னு வந்திருக்கோம். எல்லாரும் வீடியோவில் இணைஞ்சிருங்க. கேடால ரோடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரி வெல்லின்னு சொல்லலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் விண்டர் டைம் வந்துட்டுருக்கிறதால கலர் சேஞ்ச் எங்களுக்கு. பட் இந்த ரிவரை பொறுத்த வரைக்கும் இதில் ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தோம்னா, ஏர்னஸ்ட் ப்ரவுன் என்ற அவரோட அந்த மேனோட ஒரு நினைவாக தான் இந்த ரிவருக்கு பேர் வச்சுருக்குறாங்க. இவன் ஜெனரஸ்கே ரிவர் ஃபிஷ்வி அந்த ஒரு கம்பெனியோடு சேர்ந்து இந்த ரிவருக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சதால் அவருக்கு நன்றி உணர்வாக நினைவு கூறுறதுக்காக இதுக்கு அவரோட பேரையே வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே தெரியும். 1934 to 1995 வரைக்கும் இதோட காலகட்டம் இருந்திருக்கு. அண்ட் இங்கே என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா, போட்டோ லொக்கேஷன் இருக்குது, விசிட்டர் சென்டர், பிக்னிக் லொக்கேஷன், அண்ட் பக்கத்தில் டவுன் டவுன் இருக்குது, அதோட ஃபீஸ் லொக்கேஷன் இருக்குது. அண்ட் அதோடு சேர்த்து வாஷ்ரூம், பார்க்கிங் ஏரியா, வியூவிங் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே இந்த ரிவரோடு சேர்த்து இந்த பார்க்கில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது. வாட்டர் ஃபால் ஆகிற இடத்துல அதிகமாக ஆழமாக இருக்குது. பட் அங்கே தூரத்துக்கு பார்க்க நேரம் ஆழம் குறைவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த பிளேக்காக இருக்கிற எல்லாமே சல்மன் ஃபிஷ். உங்களுக்கு தெரியுமே நினைக்கிறேன். இந்தக்கா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தூரத்துக்கு இப்படியே சல்மன் ஃபிஷ்ஷாகவே இருக்குது. பட் இந்த தண்ணி ஓடுற தூரத்துக்கு எதிர் திசையில் தான் இந்த ஃபிஷ்ஷுகள் நிற்கிது. நேச்சரில் எல்லாமே அழகு தானே. இந்த சல்மன் ஃபிஷ்ஷல் பிளாக்காக தான் இருக்குது. இந்த இடத்துல சல்மன் ஃபிஷ்ஷுகள் மேலே ஏறுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த இடத்துல தான் அந்த ஃபால் சின்ன இடமா இருக்கிறதால அது உங்களுக்கு தெரியுமன்றதுக்காக இதில் நின்று நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். பட் அதர் சைட் போய் வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை ஃபோட்டோவில் எடுக்கிறதுக்கு நாட் அலவுட். பட் சேஃப் இல்லைன்றதுக்காக ஸோ இதில் நின்று தான்
வீடியோ எடுக்கணும். இது ஃபுல்லாகவே இதை சுற்றி பெரிய கார்டன் இருக்குது. பார்க் அதில் தான் இந்த வாட்டர் ஃபால் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. பார்க்க உங்களுக்கு தெரியுது. ஐ திங்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுல்ல. தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் பிளாக்கில் ஃபிஷ் இது திசையில் நின்றுக்கிட்டு இருக்கு. தண்ணி எதிர்த்து நிற்கிற மாதிரியே இருக்குது இல்லை. அந்த சல்மன் ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி வந்து சம்மர் டைமில் மட்டும்தான் இப்படி அங்கே ஃபால்ஸில் பார்க்கலாம். வாவ், ரொம்ப அழகாக இருக்குல்ல. நாங்கள் வந்திருக்கிறது டியூஸ்டேங்கிறதால கொஞ்சம் ஃப்ரீயாக நின்றங்களுக்கு வீடியோ எடுக்கக்கூடியதாக இருக்குது. பட் சண்டே ஸோ க்ரௌட். உங்களுக்கு தெரியுமே நினைக்கிறேன். தெரியுது. அவர் மேலே பார்த்து ட்ரை பண்ணுறார். பட் கீழே விழுந்துட்டார். இன்னொரு ஆள் ட்ரை பண்ணார், கீழே விழுந்துட்டார். இந்த நீரோட்டம் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. பட் அங்கே 2 பேர் ட்ரை பண்ணுறாங்க. வா, ஒரு ஆள் போய் மேலே போட்டார். 2 பேர் ட்ரை பண்ணி ஒரு ஆள் மட்டும் மேலே போட்டார். பார்க் வந்து ஏர்லி மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணி
too late, 11 p.m. I think closing என்று நினைக்கிறேன். பட் அது வரைக்கும் நாங்கள் இதை வந்து பார்க்கலாம். இந்த பார்க்கல எல்லா ஃபிஷ்ஷுமே கூட்டமாக தான் நிற்கிது. இந்த பார்க்கில் வந்து அதிகமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதால சம் ரோட்ஸ் க்ளோசிங்கில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விஷயமே செம்ம சைஸ், ரொம்ப பெருசாக இருக்கும். நேச்சர்ன்றது எப்போவுமே அழகுதான் இல்லை? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களோட சேனலோட இணைஞ்சிருங்க.